அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான ஆலோசனையான வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 141 சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் இப்படியா சொல்கிறது: கர்த்தாவே, என் வாயிற்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். என்னுடைய வாயிற்கு காவல் வையும், என்னுடைய நாவின் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆண்டவர் நம்முடைய வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆசீர்வதிக்கணும். தேவையில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை, ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்களை உங்களுடைய வாயிலிருந்து பேசாதபடி உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். இப்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபத்தை செய்வது மிகுந்த அவசியம். ஆண்டவரே, என்னுடைய வாயிற்கு காவல் வையும், என்னுடைய நாக்கை என்ன பண்ணுங்க, உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள. இந்த உதடு தேவையில்லாத காரியங்களுக்கு திறக்கக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடாது, தீமையான காரியங்களை பேசக்கூடாது, அருவருப்பான காரியங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ உதடு எப்பவுமே மூடி இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்குதா, அவைகளெல்லாம் நீங்கள் பக்கத்தில் யார் பேசினாலும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளாமல், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் நடைபெறும்போது அதை விட்டு விலகி நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து உங்களுடைய நாவிற்கு காவல் வைத்து உங்களை காத்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மிகுந்த அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அன்றைக்கு தாவீது கேட்டுக்கொண்டது போல, ஜெபித்ததை போல நம்மளும் ஆண்டவரே, என்னுடைய நாவை, என்னுடைய வாயை, ஆண்டவரே, என்னுடைய உதடுகளை காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவைகளெல்லாம் வீணான காரியங்களை, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, அருவருப்பான காரியங்களை பேசாதபடி ஆண்டவரே, பரிசுத்தமான காரியங்களை பேச, பரிசுத்தமான காரியங்களுக்காக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய யோசனைகளில், சிந்தைகளில், எங்களுடைய வார்த்தைகளில் ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளிலுமாய் ஆண்டவர் கொடுத்த அருமையான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாயிற்கு காவல் வையின்னு சொல்லி ஆண்டவரே சங்கீதக்காரன் செபித்த போல எங்களுடைய உதடுகளை பாதுகாத்து கொள்ளுங்க. வீணான காரியங்களை பேசாதபடி ஆண்டவரே எங்களை விலக்கி மறைத்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.